எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை? முதலாளிக்கும் வேலைக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? வேலைக்காரருக்கு கரெக்டா 5 மணி ஆயிடுச்சுன்னா வேலைக்காரர் என்ன பண்ணுவாரு? வேலை கடந்தா என்ன, கடக்கல்லா என்ன, பூட்டுனா என்ன, பூட்டலைன்னா என்ன, திருடுனா என்ன, வருமானம் வந்தா என்ன, வரலன்னா என்ன, எந்த கவலையும் இல்லை. 5 மணிக்கு டான்னு 5 மணி ஆச்சா, சார் கிளம்புறேன் சார் நான். ஆனா முதலாளி அப்படி இல்லை. முதலாளி என்னவா இருக்கணும் அப்படின்னா, பூட்டுனியாப்பா, இன்னைக்கு வருமானம் எவ்வளோப்பா வந்திருக்குது, இன்னைக்கு இந்த பணம் எல்லாம் கட்டுனீங்களாப்பா, அந்த ஈபி அந்த சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணீங்களாப்பா. இது யார் அப்படின்னா எஜமானன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில யார் எஜமானனா இருக்கணும்? அவர் எஜமானனாகவும் நான் யாராகவும் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய பேரு அவரை வேலைக்காரனாகவும், நீங்க வேணா போய் படுத்துக்குங்க ஆண்டவரே, நீங்க போய் வேணா கதவை சாத்திட்டு போங்க ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கொஞ்சம் பாடுபட வேண்டியது இருக்குது. ஆமா, நம்ம என்னன்னா ஆண்டவருடைய காரியத்தையும் நம்ம நிறைய பேரு இழுத்து போட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். கவலைப்படுறவங்களாலும் அல்ல, பிரயாசப்படுகிறவங்களாலையும் அல்ல, அப்படியே என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்னு பயப்படுகிறவர்களாலையும் அல்ல. யாரால் ஆகும்னா கர்த்தரால் ஆகும், கர்த்தரால் ஆகும். ஒரு அம்மா தலை மேல ஒரு பெரிய பாரத்தை தூக்கி வழியில நின்று இருந்தாங்களாம். ஒரு மாட்டு வண்டிக்காரர் அந்த பக்கமா போனவர், அம்மா நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என் மாட்டு வண்டி சும்மா தான் போகுது, நீங்க வேணா ஏறி உட்கார்றீங்களான்னு கேட்ட உடனே நல்லது சாமி அப்படின்னு ஏறி உட்கார்ந்தாங்களாம். ஏறி உட்கார்ந்து கொஞ்ச தூரம் மாட்டு வண்டியை ஓட்டும் போது பின்னாடி சத்தம் கெட்டுச்சான், உஸ் உஸ்ன்னு சத்தம் கேட்டான். ஏமா நீ அப்பதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்த, உன்னுடைய பாரத்தை தான் நான் இறக்கி வச்சேன், இன்னைக்கு நீ என்ன உசு உசுன்னு இருக்க அப்படின்னு, எனக்கு கழுத்து வலிக்கும் இல்லை அப்படின்னுச்சாமா. திரும்பி பார்த்தா அதே பாரத்தை தலையிலே சுமந்துட்டு இருந்தாங்களாமா. இவர் திரும்பி பார்த்து, ஏமா நீ சுமக்க கூடாதுன்றதுக்கு தான் உன்னை வண்டியில ஏத்தன, நீ சுமந்துட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே, இந்த மாடு எத்தனையத்தான் சுமக்கும்னு கேட்டாங்களாமா. மாடு ஒன்னையும் சுமக்குது, என்னையும் சுமக்குது, என்னுடைய சுமையும் இன்னி அது சுமக்கணுமா, அதனால அதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் சுமந்தேன்னு சொல்லிச்சாமா. உடனே இந்த ஐயா சொன்னாங்களா, அம்மா நீ சுமக்கிற வெயிட்டையும் சேர்த்தா எது சுமக்குது, அதனால நீங்க இப்போ சுமக்கிறது பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட். அப்போ நம்ம நிறைய பேரு ஏசப்பா நம்முடைய சுமைகளை எல்லாம் சுமந்துட்டு இருக்கிறாரு, தேவையே இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சுமந்துட்டே இருக்கிறோம். அதனால நான் நம்புறேன் நமக்கு ஆண்டவர் இருக்கிறார்.